வரவேற்கிறேன். கடந்த 7 மாதங்கள் நம்மை ஆண்டவர் கடந்து போக செய்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை இருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு பாதைகளை கற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகம். ஹல்லேலூயா. அதை நம்ம அபியாசப்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவரே பாருங்க, நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஒரு கேட்டாராம், நீங்க எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா அவர் டாப் மோஸ்ட், அதனால அவரை கேட்கும்போது இப்படி நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நான் கற்றுக்கொண்ட காரியங்களை அபியாசப்படுத்தும் போது அதை பார்த்து மக்கள் என்ன செய்யறாங்க, இவரிடத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்கிற பாதையில நம்ம கடந்து வருகிற பாதையில் அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை கற்றது மாத்திரம் அல்ல, என்ன செய்யணும், அபியாசப்படணும். வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும் பொழுது, அதை செய்யும் பொழுது அது என்ன செய்யணும், அந்த கனியை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை பற்றி கூறுவார்கள். அதே தான் இயேசு செய்தார். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கோமா. எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாத்தீங்களா, அவர் என்ன செய்தார், அவர் குமாரனா இருந்தார். இயேசு பிதாவுடைய குமாரன். அப்படி இருந்தும் அவர் உலகத்துக்குள்ள வந்து என்ன செய்தாரு, பட்ட பாடுகள் நிமித்தம் கற்றுக்கொண்டார். நினைச்சு பாருங்க, நமக்கு எந்த பாடு எந்த கஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியங்கள் நமக்கு தெரியவே இல்லை, என்னன்னே இல்லை. காசு பிரச்சனையே இல்லாம காசு வந்துட்டே இருந்தா என்ன செய்யுது, காசோட அருமை தெரியாது. சாப்பாடு அருமை தெரியணும் அப்படின்னா யாருக்கு தெரியணும், பசியா இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சாப்பாடு அருமை. அப்போ ஒவ்வொரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளும் அந்த அனுபவத்துக்குள்ள போகும்பொழுதுதான் அது கற்றுக்கொள்ள முடியும். இயேசுவானவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு, தேவனாக இருந்தார். அவர் பிதா சொல்ற அடுத்த நிமிஷம் அவர் என்ன செய்வார், செஞ்சு முடிச்சிருப்பார். அப்படிதான் இருந்தார். ஆனா அவர் உலகத்திற்கு ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவருக்கு எப்படி இருக்கும் தெரியாது. அப்ப உலகத்துக்கு வராது, வந்து பிறக்கிறாரு, மனுஷன் எப்படி வாழணும் அப்படியே வாழ்ந்து காமிக்கிறார். நார்மல் மனுஷன் எப்படி வாழணுமோ அவர் வாழ்ந்து காமிக்கிறார். அவருக்கு வல்லமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவர் தேவனை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் மனுஷனாக இருந்தாலும் தேவனை அறிந்து கொண்டிருக்கார், எல்லாம் செய்தார். ஆனால் என்ன செய்தார், அமைதியாக கற்றுக் கொண்டிருக்கிறார். அதுதான் போட்டு பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இருந்து நாம் வேறுபடுறது எப்படி அப்படின்னா, தேவனை அறிந்து கொள்வதனால. இயேசுவை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இயேசுவை அறிவுரை நீங்க நினைச்சு பாருங்க, சரித்திரத்தை ஃபுல்லா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், இயேசுன்ற காரியம் எல்லா வருடத்திலையும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரியங்களும் எடுத்துக்கோங்க, அவரை பத்தியான காரியங்கள் ஏதாவது
கீழ்ப்படிதல் நீ கரெக்டா இல்லை அப்படின்னா மேல்படி தொடவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர் அதில் நடந்து காண்பித்தார். தாம் கீழ்ப்படிதல் மூலமாக சம்பூர்ணமான பின்பு என்ன செய்யறாரு? சம்பூர்ணமான பின்பு. அப்ப இயேசு சம்பூர்ணமாய் விட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷனை எப்படி வாழணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சம்பூர்ணத்தை கற்றுக்கொண்ட பின்பு அடுத்த வந்து தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். அப்ப அவர் இந்த உலகத்துல வந்து கீழ்ப்படிதல் மூலமாக கற்றுக்கொண்ட காரியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம ரட்சிப்பு உள்ளே வைக்கிறார். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மனிதர்களும் பாவம் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ கீழே நம்ம பாவம் செய்கிறோம். அந்த பாவத்திலிருந்து கீழ்ப்படிதல் மூலமாக தான் என்ன செய்ய முடியும்? நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். இதுதான் ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியம். நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா போதும் பரலோகத்துக்கு போய் கிடைக்காது. ஆண்டவர் சில படிகளை வச்சிருக்காரு. என்னென்ன படிகளை என்ன செய்தாரு வைத்திருக்கிறார். முதல் படி அதுக்கு என்னது? கீழ்ப்படிதல். அப்ப கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாக வாழ முடியும், சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அம்மா மக்கள்லாம் என்ன தெரியும்? பூரணை எதுல வைப்பாங்க? பூரணை எதுல வைப்பாங்க? ஒழுக்கண்டைகள் வைப்பாங்க. ஒழுக்கண்டைக்கு நடுவில் என்ன செய்வாங்க? பூரணத்தை வைப்பாங்க. எதுக்காக? நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்? டேஸ்டா இருக்கும். அதுக்காக என்ன செய்வாங்க? பூரணத்தை வைப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சரீர வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள என்ன வேணும்? பூரணம் வேணும். அந்த பூரணம் இருந்தாதான் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? ஸ்வீட்டா நம்ம இருக்க முடியும். நினைச்சு பாருங்க, பூரணம் இல்லாம கம்மியா பூரணம் வச்சு நீங்க கொள்கட்டை வச்சு பிள்ளைகள் கொண்டு என்ன செய்யும்? சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு டேஸ்ட் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் பூரணம் நமக்கு நிறைய டேஸ்ட் கொடுக்கறோம்னா மாறணும்னா ஆவியின் கனியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப அந்த ஆவியின் கனியை நம்ம ஒவ்வொன்றாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பூரணம் என்ன செய்யும்? நமக்குள்ள பூரணமாய் மாறும். இல்ல தேங்காய் கம்மியா இருந்துச்சு, இல்ல இன்னொன்று என்னது சர்க்கரை கம்மியா இருந்துச்சு, சர்க்கரை நாட்டு சர்க்கரை போடுவாங்க. அப்ப அதே மாதிரி நிறைய கம்மியாகும் என்ன செய்யுது? சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்காது. பிள்ளைங்க பாதி கடிச்சு என்ன செஞ்சிடும்? கீழே வச்சுட்டு போயிடும். ஏன்னா அதுக்கு டேஸ்ட் இல்லை. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவர் கனிகளை நம்ம அபியாசப்படுத்தாம பாதியிலே நின்றுட்டா என்ன செய்வார் ஆண்டவர்? ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்காரு, வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் பாதியாக என்ன செய்வாரு? வாந்தி பண்ணி போட்டுருவாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக நம்ம வாழணும் அப்படின்னா பூரணமாய் வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். பூரணமாய் போறதுக்கு முயற்சி பண்ணல அப்படின்னா நீங்க மறிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிருக்கணும்? பூரணம் ஆயிடணும். இல்லை அப்படின்னா அங்க வாய்ப்பு கிடையாது. பூரணம் என்ன செய்யாது? முழுமையாகாது. அப்ப உலகத்துல மட்டும்தான் ஆண்டவர் செஞ்சார் ரட்சிப்பு. மரணத்துக்கு அப்புறம் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல ஜீவன் போது வரை மட்டும்தான் ரட்சிப்புன்றது உங்க வாழ்க்கையில வரும். ரட்சிப்புனா என்ன? இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. முதல் ஸ்டெப் என்னது? இயேசுவை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது ஸ்டெப் என்னது? ஞானஸ்தானம் எடுப்பது. மூன்றாவது ஸ்டெப் என்னது? ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. நாலாவது காரியம் என்னது? ஊழியத்தை செய்வது. அப்ப இந்த ஸ்டெப் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த ஸ்டெப்புக்குள்ளே கடந்து சென்று நம்ம பூரணம் ஆவதற்கு முயற்சி. எல்லாருக்கும் பூரணம் அப்படின்னா எல்லாரும் பூரணம் கிடையாது. பூரணம் ஆவதற்கு முயற்சி கொண்டே இருக்குது. மரணத்துக்கு முன்பாக நம்ம பூரணம் ஆவோம். அல்லேலூயா. அப்ப தேவன் அவர் கற்றுக்கொண்டதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தாம் பூரணமான பின்பு என்ன செய்தார்? தமக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் மாறினார். எப்படி காரணராய் மாறினாரு? பாருங்க 10வது வசனம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். ஆமென். பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே
பாருங்க, இருந்தாங்களா இல்லையா? இயேசுவை பிடிக்காத அவ்வளவு பேர் இருந்தாங்க. அவர் ஒழுங்கா நடக்கலன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? இவரை பத்தியான காரியங்கள் நிறைய எடுத்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இயேசு அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. யூதர்களே என்ன செஞ்சிருப்பாங்க? இவர் மேசியா இல்லை அவங்க அடம்பிடிச்சதுனால என்ன செஞ்சிருப்பாங்க? இவரை பற்றியான குற்றங்கள் கண்டுபிடிக்கிறத என்ன செஞ்சாங்க? பின்னாடியே அழைக்கிட்டு இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இவர் குற்றம் செஞ்சதை என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு சின்ன தப்பு பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஊதி பெருசாகி டமால் படிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்? அவர் பேர் ரெண்டு பேர் அதுக்கு அழைஞ்சாங்களா இல்லையா? பைபிள் அது இருக்கா இல்லையா? நார்மலாவே என்ன செஞ்சாங்கன்னா அந்த காரியங்கள் நடக்குது. ஒருத்தர் வந்து நல்லா என்ன செய்ய மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அவன் என்ன செய்ய பின்னாடியே நடந்து என்ன தப்பு பண்ணான்னு பார்த்து அந்த தப்பை பெருசாக்கி என்ன செஞ்சுருவாங்க? அவங்கள எப்படியாவது அமுக்கி போடணும்னு தான் நினைப்பான். யாரு? சாத்தான். அப்ப இந்த யூதர்கள் மூலமாகவும் அதான் நடந்துச்சு. இயேசு மேல ஒரு தப்பு இருக்கான்னு சொல்லி அலைஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன செய்யல? ஒரு தப்பு கிடைக்கல. ஒரு குற்றம் என்மேல் சுமத்த முடியுமான்னு அவர் கேட்கிறார். அப்படி தைரியமா கேட்க முடியுமா? நீங்க கேட்க முடியுமா? பிடிச்சு பாருங்க. நீங்க உங்களை வந்து யாரா கேட்டாங்க மேல ஒரு குற்றம் சொல்லா அப்படின்னு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சு வந்தாலும் ஏதாவது தப்பு வரும். ஆனா இயேசு மேல என்ன செய்யல? ஒரு தப்பு இல்லை. அதனாலதான் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டா சம்பூர்ணமானார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கீழ்ப்படிதல், ஆண்டவர் சொல்ற காரியத்தை கீழ்ப்படிந்து ஆலயத்துக்கு தொடர்ந்து வரும்போது அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வரும். கீழ்ப்படிதல் வரும் பொழுது நீங்க மேல்படிக்கு போயிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா கீழ்ப்படிக்கு வந்தோடனே கீழ்ப்படிக்குமா அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா இப்பதான் யாரும் அது போல எனக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க? மேல்படிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. கீழ்ப்படியில் மேல்படி போறது கஷ்டங்க. ஏன்னா நீங்க காலை எடுத்து வச்சாலே கீழே விழுந்துருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டு ஆண்டோடைய சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நான் கீழ்ப்படியிலே இருந்தீங்கன்னா நீங்க வளரவே முடியாது. கீழ்ப்படியிலே இருந்தா வளரவே முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க ஏறிதான் ஆகணும். அப்பதான் மேல போக முடியும். மேல போகணும் அப்படின்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவருடைய காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது சாதாரணமா அவனை கொண்டு போல எப்படி கொண்டு போறாரு? மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியருக்கு தேவனுடைய நாமத்தை உங்களுக்கு தரிப்பார். பிரதான ஆசாரியர் நீங்க மாற முடியும். என் வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. ஆண்டவர் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆண்டவர் கற்றுக்கொண்ட காரியங்கள் சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக்கொண்டேன். கருத்து சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்தேன்? விபிஎஸ் எடுத்தேன், கேம்ப் நடத்தினேன். அப்படி காரியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரை வளர்த்தி கொண்டே வந்தார். எனக்குன்னு ஒரு நாள் வந்துச்சு. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், அந்த ஆலயத்தை கொடுத்தார், போதகராக மாற்றி இருந்தார். அப்போ உங்க வாழ்க்கையிலேயே ஆண்டவர் தரிசனத்தை வச்சிருப்பார். அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க எந்த காரியத்தை கற்றுக்கொள்வீங்களோ அது உங்களை வளர்த்துதான் இருக்கும். உங்களை கூட ஒரு பகுதியில அநேகரை பரலோக ராஜ்யத்தில் நேராக நடத்தக்கூடிய பகுதியா இருக்கும். இல்ல உங்களை கூட நிறைய வாலிபர்களை பரலோக ராஜ்யத்தில் நடத்தக்கூடியவர்களா இருக்கும். இல்ல சின்ன பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு அநேகரை நடத்தக்கூடியவர்களா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கான திட்டத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது அதுதான் கீழ்ப்படிதல். உங்க திட்டத்தை நீங்க அறிந்தாங்க கீழ்ப்படிதல். அப்ப அந்த திட்டத்தை நீங்க அறியணும் அப்படின்னா கீழ்ப்படிதலாக மாறினா உங்க திட்டம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமைப்படினா என்ன? ஆபிரகாம் என்ன செய்தான்? தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவர் விடுதலை கொடுத்ததால காணிக்கையை கொடுத்தான். யாருக்கு? மெல்கிசேதேக்கு கொடுத்தான். ஏன் அப்படின்னா அவன் பரிசுத்தமாக இருந்தான், இவனுக்காக செபித்தான், இவனுக்காக பரிதபித்தான். அப்ப உங்களுக்காக யாரோ ஒருத்தர் பரிதபிச்சாங்க, யாரோ ஒருத்தர் ஜெபிச்சாங்க. அதனால நீங்க உட்காந்துருக்கீங்க. நீங்களும் அதே மாதிரி இன்னொருவருக்காக பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்பட்டு அவருடைய ஆண்டவருடைய வைரத்தோடாக மாற வேண்டும். அப்ப நீங்க மெல்கிசேதேக்கின் நாமப்படி ஹல்லேலூயா நீங்களும் ஹல்லேலூயா ஆசாரியராக மாறுவீங்க. உங்களை ஆண்டவர் ஆசாரியராக மாற்றுவார். அது மட்டுமல்ல, ஆசாரியர் என்று தேவ நாமத்தை தரிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம்
ஆண்டவர் உங்களை பூரணமுள்ளவராக மாற்றுவார். இந்த மாதத்துல உங்களை ஹalleluya வருகிற பிரச்சனைகள் பாடுகள் எதை பார்த்தாலும் சரி நீங்க உடனே நல்லா கற்றுக்கொள்ளலாம். என்ன ஆண்டவர் மாற்றுகிறார்? உங்களை பூரணராய் மாற்றுகிறார். அந்த பூரண ஆசீர்வாதத்தை இந்த மாதத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியாக கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா உடைய பூரண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போவதற்காக நன்றி என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஹalleluya. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள வந்தார் கீழ்ப்படுகிறவர்கள் வரும். உங்களுக்கு பழைய சம்பவங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் மாறி போகும். ஹalleluya. இன்னும் மாறாம இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஆண்டவர்களை பூரணமாகவில்லை என்று அர்த்தம். ஆண்டவரே நான் பூரணமுள்ளவனாக மாறணும். ஆண்டவரே அநேக காரியங்களில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். இந்த கடந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா அநேக காரியத்துல குறைவுள்ளவனாக இருந்தேன். ஆவிக்குரிய சிந்தை இல்லாதபடி மாம்ச ரீதியான சிந்தைகளை நான் மாட்டிக்கொண்டேன் சப்பா. ஆண்டவரே மன்னியை தகப்பனே. ஆண்டவரே உங்களுக்குள்ளே நான் பூரணமுள்ளவனாக மாற எனக்கு நீ உதவி செய்யுங்க சப்பா. இந்த தயவுகள் மேல் இருக்கட்டும், இந்த கிருபைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த ஆசீர்வாதத்தால் நிரப்பி வழிநடத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. உடைய தயவை நாம் கேட்கிறோம் இயேசுப்பா. உடைய அன்பை ஆண்டவரே கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துல கற்றுக்கொண்டது போலவே அப்பா இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே ஹalleluya கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுத்து நீர் பூரணமானது போல நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வருகிற பாடுகள் எல்லாவற்றையும் மன்னித்த உடைய அன்பை அறிந்து கொண்டு நாங்கள் பூரணமுள்ளவர்களாக மாற எங்களுக்கு நீ உதவி செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய தயவுகள் மேல் இருக்கட்டும். கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை இந்த காலத்தில் அர்ப்பணிக்கிறோம். நான் கீழ்ப்பிடிதலோடாக மாறுகிற உதவி செய்கின்ற உலகத்தின் காரியங்களுக்கு கீழ்ப்பிடிதை விட இயேசுவின் நாமத்தாலே அந்த உமக்கு கீழ்ப்பிடிதல் எங்களுக்கு அந்த மேன்மையை தரக்கூடியது சப்பா. உலகத்தின் கீழ்ப்பிடிதல் அந்த கீழ்மான தன்மையை கொண்டு போய்விடும். ஆனால் இயேசுவை பின்பற்றும் பொழுது அவர் மேலான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹalleluya. மேலான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மேலான காரியத்தை நம்ம வளரும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடிய சப்பா. அன்றே நான் கீழ்ப்படுதல் இல்லாதபடி அநேக காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குது சப்பா. மன்னிச்சிருக்கக்கூடிய என்னை மன்னிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளையாக நான் வாழ்வதற்கு அன்றே கீழ்ப்படுதலை தாங்க அப்பா. கீழ்ப்படிதல் அப்பா முதல் படியா இருக்குது சப்பா. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய உங்களுடைய ஆலயங்களுக்கு சரியான நேரத்தில் வருவதற்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்கின்றவரே. ஒரு வசனங்களுக்கு கீழ்ப்படி உதவி செய்ய அன்றே காரணம் வழிநடத்தும் ஆண்டவரே. ஒரு தயவினால வழிநடத்து என்னால முடியாது சப்பா. நீங்க மாத்திரம் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. நீ உதவி செய்ய போவதற்காக நன்றி. ஆசீர்வதிக்க வழிநடத்துக்க பாதுகாப்பு கொடுங்க. நீரே ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. நன்மையினால முடி சொல்லுங்க சப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லுங்க பிதாவே. ஆமென். ஹalleluya. தேவன் தொடர்ந்து ஆண்டவரே ஹalleluya ஆசீர்வதிக்கும்படியாக ஹalleluya நம்ம ஜெபிக்க ஹalleluya நமக்கு இருக்கிற ஹalleluya ஏற்றுக்கொள்ளும் வந்து ஜெபிக்கும்படியாக நம்ம கேட்டுக்கொள்கிறது திருவுள்ள நேரம் ஹalleluya. Thank you Jesus.